ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கிறனால தமிழ் அறிஞர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் வந்து தினமும் ஒரு தமிழர்களை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே 12 வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி 14 வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா காமு ஷெரீப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இவரோட பற்றி எவ்வளோ என்ன சொல்கிறதா இதில் ரொம்ப ஒரு முன்னாடி விடுதலை போராட்டத்துக்காக மற்ற மொழிக்காக எல்லாத்துக்காகவும் போராடி இருந்தவர். சரிங்களா? இவரை போராட்ட வீரமாக நம்ம சொல்லிக்கலாம். இவரை பற்றி நிறைய கவிதைகள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி எப்பயுமே பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கூட இவரை பற்றி கேட்க கொஸ்டின் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி பாட்டெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? இவரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இவர் வந்து திருவாவூரில் பிறந்தவர். சரிங்களா? எங்கே பிறந்தார்னா திருவாவூரில் பிறந்திருக்காரு. படிப்பு வந்து வீட்டில் இருந்து படித்து தமிழ் ஆங்கிலம் கற்றவர். ஓகேங்களா? வீட்டில் இருந்துட்டு தமிழும் ஆங்கிலம் கற்றவர். ஓகேங்களா? அடுத்தது இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கவிஞர், திரைப்படல் ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிக்கையாளர், பேச்சாளர், பதிப்பாளர். ஓகேங்களா? ஏன்னா இப்போ திரைப்பட ஆசிரியர் வந்து நம்ம கருணாநிதியோட அவர் கூட இருந்து பணியாற்றிருக்காரு. அவர் படத்துலையும் பாட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பத்திரிக்கையாளர் நடத்திருக்காரு, எழுத்தாளர். ஓகேங்களா? பேச்சாளர், நிறைய பேச்சு நிறைய ஒரு மேடை பேச்செல்லாம் போய் பேசியிருக்காரு. ஓகேங்களா? பெரியார் இருக்கும்போதெல்லாம் மேடை பேச்சிலலாம் இவர் பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இவரோட நூல்கள் வந்து ஒளி உள்பட 50க்கும் மேற்பட்ட நூல்கள். ஓகேங்களா? ஒளி உள்பட 50க்கும் மேற்பட்ட நூல் வந்து எழுதியிருக்காரு. இவரோட விருது வந்து தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்பட 10. ஓகேங்களா? தமிழக அரசின் கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 10 விருதுகள், மொத்தம் 10 விருதுகள் மேலே வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவரோட சிறப்பு வந்து அறிஞர் அண்ணா, முத்தமிழர், கலைஞர் ஆகியோருடன் நட்பு கொண்டவர். 200க்கும் மேற்பட்ட திரைப்பாடலையும் எழுதினார். ஓகேங்களா? அண்ணாவோடையும் கலைஞரோடையும் நட்பு கொண்டவர். ஓகேங்களா? நட்போடு இருந்தவர். அந்த பீரியடில் வந்து இவங்க 2 பேரையும் எப்பயுமே சேர்ந்துருந்து நிறைய போராட்டத்தில், நிறைய பட்டிமன்றத்தில், நிறைய இதில் மேடை பேச்சிலலாம் பங்கேற்று கலந்துருக்காரு. கவிதை, பாட்டு எல்லாம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடலாசிரியர் இருந்து திரைப்பாடலே எழுதியிருக்காரு. ஏன்னா கருணாநிதி எழுதின கவிதையில், அவர் இயக்கிய படத்தில் எல்லாத்துலேயுமே திரைப்பாடல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதனால் இவரை பற்றி பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இவரோட பிறந்த டேட்டு. ஓகேங்களா? இவர் எப்போ பிறந்தாருன்னா ஆகஸ்ட் 11, 1914 பிறந்தார். ஆகஸ்ட் 11, 1914 பிறந்தார். எப்போ இறந்தார்னா ஜூலை 7, 1994. ஜூலை 7, 1994 இறந்திருக்காரு. இவர் வாழ்ந்த வயசு வந்து மொத்தம் எத்தனை வயசுனா 79 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? 79 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கலைமானி விருது வந்து எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா 1954 இருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? கருணாநிதி பீரியட்லேருந்து தான் இந்த விருதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? 1954 தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட திராவிட இருக்கும்போது தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து எப்போ தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இதை கேட்டுருவாங்க. இந்த இயர் எல்லோரும் தெரிஞ்சதை நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.